வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு தரமான லாஜிக்கல் பஸ்ஸில் தான் பார்க்க போறோம். குரூப் 4ல எப்படி மாமல சம் கேட்டாங்களோ அதே மாதிரி குரூப் டில பார்த்தீங்கன்னா இந்த சம் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்கு மக்களே. அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டா எழுதி வச்சுக்கலாம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேமல், ஓகேங்களா, ஒரு ஒட்டகம், 3000 வாழைப்பழங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வாழைப்பழங்களை இந்த ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு ஏலேருந்து பார்த்தீங்கன்னா பிக்கு கொண்டு போகணும், ஓகேங்களா. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர். இந்த ஒட்டகத்துக்கு 2 ரூல் இருக்கு. ரூல் நம்பர் 1 என்னன்னா 1000 பழங்களுக்கு மேலே அது கொண்டு போகாது. ரெண்டாவது ரூல் என்னன்னா அது எத்தனை கிலோமீட்டர் போகுதோ அதுக்கு அத்தனை பழம் கொடுக்கணும், ஓகேங்களா. 5 கிலோமீட்டர் அது போகுதுன்னா அதுக்கு 5 பழம் கொடுக்கணும், ஓகேங்களா. அதான் ரூல் நம்பர் 2. இப்போ கொஸ்டின் என்னன்னா ஏலேருந்து பிக்கு அதிகபட்சமாக எத்தனை பழங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும், ஓகேங்களா. இதான் இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட 3000 பழங்கள் இருக்குது, அதோட கெப்பாசிட்டி 1000 தான். ஃபஸ்ட்டு ஒரு 1000 பழங்கள் எடுத்துப்போம். ஏலேருந்து பார்த்தீங்கன்னா பி வரைக்கும் கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், 1000 கிலோமீட்டர் தானே இது. அப்போ 1000 கிலோமீட்டருக்கு 1000 பழங்களை இங்கேயே தின்றுடும். அப்போ இங்கே பேலன்ஸ் 0 தான் இருக்கும். திருப்பி 1000 கிலோமீட்டர் சும்மா வரும். இங்கே நம்மகிட்ட 1000 ஆல்ரெடி போக 2000 தான் இருந்திருக்கும். சும்மா 1000 கிலோமீட்டர் வருது இல்லையா, அதுக்கும் 1000 தரணும். அதுக்கு 1000 கிலோமீட்டருக்கு 1000 பழம் கொடுத்தா நம்மகிட்ட இங்கே 1000 தான் மிச்சம் இருக்கும். திருப்பி ஏந்து பிக்கு போனால் அந்த 1000 கிலோமீட்டருக்கு இந்த 1000 போச்சுன்னா 0 தான் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்ணால் நமக்கு ஆன்சர் 0 தான் வரும். மாம்பழ சம்மும் இதே மாதிரி அப்ரோச் பண்ணி தான் நிறைய பேர் தப்பு விட்டுருப்பீங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த சம்மில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மேஜரான மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பார்த்தீங்கன்னா பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் சொல்லிட்டு நமக்கு தெரியும், ஓகேங்களா. இப்போ ஒட்டோதோட கெப்பாசிட்டி 1000, ஓகேங்களா. நம்ம 1000 பழங்களை தான் கொண்டு போகிறோம், அது கரெக்டு. 1000 கிலோமீட்டர் போகுது, அப்போ 1000 பழங்கள் தின்றது. ரிட்டன் 1000 கிலோமீட்டர் எதுக்கு சும்மா வருது, அது வேலையே பண்ணாமல் அதுக்கு எதுக்கு நம்ம 1000 பழம் தரணும், அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அதுக்காண்டி தான் நம்ம இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எத்தனை இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒட்டோதோட கெப்பாசிட்டி 1000, டோட்டல் பனானாஸ் எத்தனை 3000, ஓகேங்களா. அப்போ இந்த 3000த்தை 1000ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும், ஸோ 3 வருமா. அப்போ 1 2 3, அப்போ 3 பாயிண்ட் இருக்குது ஏலேருந்து பார்த்தீங்கன்னா பி வரைக்கும், ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட்டை கியூன்னு வச்சுப்போம். ஸ்டார்டிங் ஏன்னு லாஸ்ட்டு பின்னே வச்சுப்போம். இப்போ இந்த இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸுக்கு என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட 3000 பழங்கள் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வர்றதுக்குள்ளே 1000 பழங்களை, அதாவது அதோட கெப்பாசிட்டியை லாஸ் பண்ணணும். அப்போ இங்கே 2000 தான் இருக்கணும். இந்த பாயிண்ட் வரதுக்குள்ளே அடுத்த 1000 அதோட கெப்பாசிட்டி லாஸ் பண்ணணும். அப்போ இங்கே 1000 தான் இருக்கணும். 2000 1000 போச்சுன்னா இங்கே 1000 இருந்தால் தான் ஃபைனலாக போகும்போது இந்த 1000 பழங்களையுமே ஃபுல் கெப்பாசிட்டியோட கொண்டு போக முடியும். அப்போ தான் நமக்கு நிறைய பழங்கள் வைக்கும், ஓகேங்களா. இதுதான் அந்த இன்டர்மீடியட் கான்செப்ட். இப்போ ரெண்டாவது கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா டிஸ்டன்ஸ். இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸு, இது ஒய், இது இசட். இது டோட்டலாக தான் 1000, ஆனால் எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடையாது, ஓகேங்களா. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட 3000 பழங்கள் இருக்குது. மொதல் 1000 பழங்களை ஏலேருந்து பி வரைக்கும் போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர்றேன். அப்புறம் திருப்பி இன்னொரு 1000 பழங்களை பிக்கு கொண்டு போகிறேன். திருப்பி சும்மா ரிட்டர்ன் வர்றேன். அப்புறம் ஃபைனலாக இருக்கிற 1000 பழங்களையும் கொண்டு போய் சேர்த்துறேன். அப்போ மொத்தம் எத்தனை ட்ரிப் அடிக்குது, 5. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் 5x. அது எத்தனை பழங்களை இங்கே இழக்குது, 3000லேருந்து 2000 போக 1000 இழக்குது, ஓகேங்களா. அப்போ 5x = 1000னா x = எத்தனை 200. அப்போ 200 கிலோமீட்டர் தான் அந்த எக்ஸு, ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 200 கிலோமீட்டர் உள்ளதை 5 ட்ரிப் அடித்தா 1000 கிலோமீட்டர். அப்போ 1000 கிலோமீட்டருக்கு 1000 பழம் தானே லாஸ் ஆகும். அந்த கான்செப்டாக இருக்குது. அப்போ இப்போ பிலேருந்து கியூவுக்கு போகணும். இப்போ 2000 பழம் தான் நம்மகிட்ட இருக்குது. மொதல் 1000 பழங்கள் கொண்டு போகுது ஃபுல் கெப்பாசிட்டி. அப்புறம் சும்மா வருது. அடுத்து ஒரு 1000 பழங்கள், அதெல்லாம் 2000 பழம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல 3 ட்ரிப்பு தான், ஓகேங்களா. அப்போ 3y = 1000னா 1y அப்படிங்கிறது எத்தனை 333.33ன்னு வரும். நம்ம ரவுண்டாக 333ன்னு எடுத்துப்போம். 0.33 காக்கா பங்கெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, ஓகேங்களா. அப்போ ஒய்யோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 333. இப்போ 333 அப்படின்னு பார்க்கும்போது 3 ரவுண்டு போகுது. அப்போ 999 கிலோமீட்டர் தான் போகுது. நம்ம நினச்ச மாதிரி 1000 கிலோமீட்டர் போக முடியல, ஏன்னா 3 கரெக்டாக அடிப்படல, ஓகேங்களா. அப்போ 999 பழம் தான் லாஸ் ஆகும். அப்போ ஒரு பழம் எக்ஸ்ட்ரா வரும், அதை இங்கே ஆட் பண்ணிப்போம், ஓகேங்களா. இங்கே 1001 பழம் நம்மகிட்ட இப்போ இங்கே இருக்குது, ஓகேங்களா. இப்போ 2 டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ இசட்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாமா, இந்த ரெண்டுமே ஆட் பண்ண என்ன வரும் 533. அப்போ 1000லேருந்து 533 கழிச்சிட்டா 467 வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா இசட், ஓகேங்களா. இப்போ இசட்டோட கிலோமீட்டரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மகிட்ட 1001 பழம் இருக்குது, ஆனால் நம்மளால் அதிகபட்சமாக 1000 பழங்கள் தானே கொண்டு போக முடியும். அப்போ 1000 மைனஸ் 467 கிலோமீட்டர் கிளாஸ் பண்ணணும்னா 467 பழம் அதை கொடுக்கணும். அப்போ 467 கழிச்சா ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 533 வருமா. அப்போ ஏலேருந்து பார்த்தீங்கன்னா பிக்கு ஒட்டகத்தால் அதிகபட்சமாக 533 பழங்களை தான் கொண்டு போக முடியும். இந்த மாதிரி கொஸ்டினில் எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா. கான்செப்ட் இதுதான் மக்களே. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.